சிவாய நம. குருவே போற்றி, திருவே போற்றி. வச்சுக்கிடுங்க, உட்காருங்க உட்காருங்க. குருவே போற்றி, திருவே போற்றி. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி. அம்மையப்பெரும் முருகப்பெருமான் எல்லா தெய்வங்களையும் வணங்கி நம்முடைய வகுப்பை தொடங்கலாம். திருக்கையிலாய பரம்பரையை போற்றி, மெய்கண்ட சந்தானம் போற்றி, சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி, திருமூல நாயனார் திருவடிகள் போற்றி, திருமந்திரம் போற்றி. 7வது தந்திரம் சதாசிவலிங்கம் தானே? சதாசிவலிங்கம் திருமந்திரம் 7ஆம் தந்திரம் சதாசிவலிங்கம். எண்ணில்னு தொடங்குகிற மந்திரம். மந்திரத்தின் பொருள் இருதயம் முதலாக கூறிய சடங்க மந்திரங்கள் 6. அத்திரம் நீங்களாக மற்ற 5இல் சிவனது ஞான சக்தி இருதய மந்திரமாகவும், பராசக்தி சிரத்துக்குரிய மந்திரமாகவும் அல்லது சிரமந்திரம்னு எழுதணும். சிரத்திற்குரிய மந்திரம் அல்லது சிரமந்திரமாகவும், ஆதிசக்தியே சிகாமந்திரமாகவும், இச்சாசக்தியே கவச மந்திரமாகவும், கிரியாசக்தியே நேத்திர மந்தமாகவும் நிற்கும். அத்திரங்கிறத நீக்கிட்டு மீதி 5 எடுத்துக்கிடணும். ஞானசக்தி இருதய மந்திரம், பராசக்தி சிரமந்திரம், ஆதிசக்தி சிகாமந்திரம், இச்சாசக்தி கவச மந்திரம், கிரியாசக்தி நேத்திர மந்திரம். ரொம்ப முக்கியமான ஒரு திருமந்திர பாடலாக இருக்குது. குறிப்புரை: அத்திர மந்திரம் மேலே சொல்லப்பட்ட சிவன் குணங்களில் ஒன்றாக நிற்கும். இந்த மந்திரத்தில் எண்ணில்னு ஒரு வார்த்தை இருக்கும். எண்ணில்னா ஆராய்ந்து உணர்ந்தால். முடிவுரை: அங்கமந்திரங்களாய் நிற்கும் சக்தியின் வகைகள் கூறப்பட்டன. மந்திரங்களாய் நிற்கும் சக்தியின் வகைகள் கூறப்பட்டன. இதையுமே நாம் ட்ரை பண்ணலாம், எல்லாருமே ட்ரை பண்ணலாம். இதயம் இருக்கிற பகுதியில் கையை வச்சுட்டு ஞானசக்தி போற்றி, சிரசில் கை வச்சு பராசக்தி போற்றி, சிகாங்கிறதும் உச்சி தான், உச்சியில் கையை வச்சு ஆதிசக்தி போற்றி, பிறகு இச்சாசக்தி சொல்லும்போது எங்கேயுமே நம்ம கைகளை வைக்க வேண்டியதில்லை. இச்சாசக்தி போற்றி, கிரியாசக்தி போற்றி, நேத்திரம்னா கண்ணில் கையை வச்சு இப்படி சொல்லலாம். ட்ரை பண்ணலாம். அது
ஒரு சிவாச்சாரியாருக்கு கொடுக்குற பலனை நமக்கு கொடுக்கலனா கூட நம்ம நீண்டகால வழிபாட்டிலையும் ஞான பாடத்திலையும் இருக்கிறதுனால தாராளமாக சொல்லலாம். கவசம்ங்கிறது பாதுகாப்பை குறிக்கிறது. அத்திரமாவது 5 எழுத்துமேன்னு ஒரு இடத்துல வருது இல்லை. இப்போ இந்த அத்திரத்துக்கு என்னதுன்னா 5 எழுத்து சொன்னாலே போதும். தேவாரத்தில் என்ன இருக்குது? அத்திரமாவது அஸ்திர மந்திரம் 5 எழுத்து. எண்ணில் இருதயம் இறைஞான சக்தியாம். அது அப்படியே பொருள் அப்படியே இருக்குது. யார் குழந்தை படித்தா கூட புரியும். விண்ணில் பறை சிரம் மிக்க சிகை ஆதி வண்ணக்கவசம் வனப்புடை இச்சையாம் பண்ணுங்கிரியை பர நேத்திரத்திராய. 5 உறுப்புகள் 5 மந்திரங்கள். எதுக்கு மந்திரம் கிடையாது. எதற்கு அந்த பிரிவுக்குள்ளே எதை கொண்டு வரல, எந்த அங்கத்தை கொண்டு வரலன்னு கேட்டேன். 6 அங்கத்தில் ஒரு அங்கத்தை விட்டுருக்காங்கல்ல, அங்கே விட்டாங்க தான். எது? என்ன பாடம் கேட்டீங்க? 6 சடங்க மந்திரத்தில் ஒன்றுக்குள்ள மந்திரத்தை விட்டுறணும். எது? சரி வேண்டாம், விட்டுருங்க. அந்த சடங்க மந்திரத்துக்கு 6 உறுப்பு: இருதயம், சிகை, சிரம், கவசம், நேத்திரம், அத்திரம். அதில் அத்திரத்தை பற்றி மட்டும் இதில் சொல்லியிருக்க மாட்டாங்க. அத்திரத்துக்கு இறைவனுடைய மேலேக்குரிய குணங்களை எடுத்துக்கிடணும்னு முடிச்சிருக்கிறாங்க. அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. லிங்கத்தினுடைய பீடம் நாற்கோணமாக இருந்தால் அது சிவனின் இயக்க சக்தியை குறிக்கும். அறுகோணமாக இருந்தால் அது கிடத்தல் சக்தியாகும். கிடத்தல்ங்கிறதுக்கு இந்த இடத்துல யாராவது படுத்திருந்தா கிடக்கிறாங்கன்னு சொல்கிறோம்ல, அந்த மீனிங். வட்டமாக இருந்தால் அது இருத்தல் சக்தியாகும், உட்கார்ந்திருக்கிறதுக்கு சமம். சதாசிவன் சக்தி வடிவாய் நின்றே அருள் புரிகிறான். சதாசிவலிங்கமும் அந்த தன்மை உடையது. குறிப்புரை: சிவலிங்கத்தில் சக்தி தான் பீடமாக இருக்கும். அதனால் பீடத்தை சக்தி என்று சொல்லுகிறார். கிடத்தல் என்பதை லயம் என்றும், இருத்தல் என்பதை போகம் என்றும், இயங்கல் என்பதை அதிகாரம் என்றும் சொல்லணும். கிடத்தல் என்பதை கிடத்தலை லயம்னு சொல்லணும். அடுத்தது இருத்தலை போகம்னு சொல்லணும். இயங்கலை அதிகாரம்னு சொல்லணும். அப்படி தானே அதில் இருக்குது. இயங்கலை அதிகாரம் என்று சொல்ல வேண்டும். இப்போ ஒரு அட்டவணை சொல்கிறேன், எழுதிடுங்க. நாதம், அதுக்கு நேராக சிவம்.
விந்து, அதற்கு நேராக சக்தி. இந்த இரண்டு அருவமாக இருக்கக்கூடியது. அருவமாக இருக்கக்கூடியது. அதனால் இந்த நாதம், விந்து, சிவம், சக்தி, அந்த தத்துவத்துக்குரிய அதிதெய்வத்துக்கு லய சிவன்னு பேர். சாதாக்கியத்துக்கு அதிதெய்வம் சதாசிவன். அவர் அருவுருவமாக இருப்பார். அவருக்கு போகசிவன்னு பேர். மகேஸ்வரத்திற்கு அதிதெய்வம் மகேஸ்வரன். அவர் உருவம். சுத்த வித்தைக்கு அதிதெய்வம் 3 பேர். யாரெல்லாம்? ருத்திரன், மால், அயன். ருத்திரன் உருவம், மால் உருவம், அயன் உருவம். அருவமாக இருந்தால் லயசிவன்னு சொல்லணும். உருவமாக இருந்தால் போக சிவன்னு சொல்லணும். உருவத்தில் இருந்தால் அதிகார சிவன்னு சொல்லணும். இப்போ லயத்தில் எதெல்லாம் வருது? அது லயசிவன். சரியா? சாதாக்கியம் எதில் வருது? சாதாக்கியத்துக்கு அதிதெய்வம் சதாசிவன், அருவுருவம் போகசிவன். மகேஸ்வரத்துக்கு மகேஸ்வரன், சுத்தவித்தில் ருத்ரன், மாலை, எல்லாரும் உருவம். இவங்க எல்லாரும் எதில் வந்துடுவாங்க? அதிகார சிவனில் வந்துடுவாங்க. லயம் என்ற சொல்லுக்கு ஒடுக்குவதுன்னு அர்த்தம். போகம் என்ற சொல்லுக்கு ஒடுக்கியதை விரிப்பதுன்னு அர்த்தம். அதிகாரம் என்ற சொல்லுக்கு உலகத்தை தொழில்படுத்துவதுன்னு அர்த்தம். இந்த புஸ்தகத்தை எந்த காரணமும் இல்லாமல் தூக்கி உள்ளே போட்டேன். அது கரெக்டாக அந்த பாடம் அதில் வருது. இதில் அந்த விரிவுரையில் இதில் ஒன்றுமே இல்லை. லயம் போகத்துக்கெல்லாம் விளக்கமே கிடையாது. சும்மா தூக்கி உள்ளே போட்டேன். அந்த பாடமெல்லாம் இதில் வருது. 5 நிமிஷம் யோசித்தேன். வெளியே வைக்கிறதா, உள்ளே வைக்கிறதா, உள்ளே வைக்கிறதா, வெளியே வைக்கிறதான்ட்டு. இப்போ இந்த திருமந்திரப்படி சொல்லுங்கள். திருமந்திர பொருள் என்ன எழுதியிருக்கிறீங்க சொல்லுங்கள். நாற்கோணமாக இருந்தால் சிவனின் இயக்க சக்தி. இல்லைங்க, நாற்கோணமாக இருந்தால் சிவனின் இயக்க சக்தி. அதானே? அந்த ரெண்டையும் பொருத்தி உங்களுக்கு படிக்க தெரியுதான்னு செக் பண்ணிவிடுங்க. சும்மா எழுதிட்டு போய் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ எழுதுனதையும் மந்திரத்தில் இருக்கிறதையும் உங்களால் பொருத்தி படிக்க முடியுதான்னு பாருங்கள். இயக்கம் என்னும் 3ம் அந்த இயக்கம்ங்கிறதுல லயத்தை பொருத்தணும். நாற்கோணத்துக்கு லயத்தை பொருத்தணுங்க. அருகோணத்துக்கு எதை பொருத்தணும்? போகத்தை பொருத்தணும். போகத்தை பொருத்தணும். அடுத்தது என்ன வடிவம்? வட்டத்துக்கு அதிகாரத்தை பொருத்தணும். அதைத்தான் செயல்படுத்துதல், கிடத்தல், இருத்தல் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இப்படி இந்த மந்திரத்தை புரிந்து கொள்ளணும். அதில் இருக்கிற குறிப்புகள்லாம் சொல்லியாச்சு. திருமந்திர வகுப்பு நிறைவு. அடுத்த பகுதி போகலாம்.